வணக்கம். யாரையும் நம்பி எவரையும் பகைத்து விடாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக அவர் சேர்த்து விடுவார்கள். இது உண்மையான ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒருத்தவங்க நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒரு விஷயத்த சொல்லும் போது இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். ஏன்னா நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை. இது பெரும்பாலும் நட்பு வட்டாரத்தில் தான் நடந்திருக்கு எனக்கு. அதனால் நான் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். சொல்லும் போது நம்பியாச்சு, பகிர்ச்சியாச்சு, பேசலை. உண்மை தெரிய வரும்போது அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவர் இந்த உலகத்திலே இல்லை. வேதனையாக இருக்குது, கில்ட்டியாகவும் இருக்குது. குறை சொன்னவங்க அந்த கில்ட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்காங்க. நம்ம வணங்குற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அவங்களோட நம்பிக்கையாக, ஆனால் பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்க. மனிதர்கள் நம்பிக்கை எதுன்னு கேட்டிங்களா? நட்பு தான். அதில் சில நட்பு என்ற பேரில் போர்வை போத்தி கொண்டு அவங்களுக்கு அவங்க பகையாளியாக இருக்கிறத விட நம்ம எல்லாத்தையும் பகையாளியாக்கி நம்ம சிந்திக்க விடாமல் அந்த நட்பு மூலியமாக பகைச்சி, இது ஒரு வேதனையான ஒரு விஷயம். உண்மை என்னன்னு தெரிய வரும்போது அவர் இல்லாத போது நம்ம வேதனைப்படுறோம். அது நம்ம முட்டாள்தனமாக இல்லை நம்ம அறியாமையை நட்பின் பேரில் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படியும் ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த கால அவகாசம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் நம்மளுக்கு லேட்டாக புரிஞ்சிருச்சு. அது என் மேலே தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இதை இனியும் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப யோசித்து நம்ம முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நல்லதா கெட்டதா யோசித்து தான் முடிவெடுக்கணும். நட்புன்ற பொருவியில் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தெரிய வரும்போது, ஏன்னா ஒரு நம்பிக்கை தான். நட்பு என்னது நம்பிக்கை. அது மிஸ்யூஸ் பண்ணும்போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இது ஒரு அனுபவமாக நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். குமரகுரு.